இது கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை தான், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. இதில் நடந்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவர் என்ன ஒப்பு கொடுக்குறார் அப்படின்னா ஆவியை ஒப்பு கொடுக்குறார். நம்ம எல்லாத்துக்கும் இது ஈஸியாக புரியணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு நான் சொல்கிறேன். நம்ம பையனை இல்லை நம்ம பிள்ளைகிட்ட நம்ம குழந்தைகிட்ட ஏதாச்சும் ஒரு வேலை சொன்னோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க போய் அந்த வேலையை செஞ்சுட்டு இப்போ கடைக்கே போக சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். கடைக்கு போய் இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு அவங்க ஒரு ஓரமாக வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த காரியம் நம்ம கைக்கு வராத வரைக்கும் நம்மளுடைய காரியம் என்ன ஆகாது, ஃபுல்ஃபில் ஆகாது, நிறைவேறாது. இப்போ நம்ம ஒரு சமையல் காரியமாகவே இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்கிறோம். வாங்கிட்டு வந்த பையனை வாங்கிட்டு வந்துட்டு அவன் பாட்டுக்கு பெட்ரூமில் வச்சுட்டு இருந்துட்டான் அப்படின்னா சமையல் வேலை முடியுமா? முடியாது. 6வது வார்த்தை என்ன அப்படின்னா, சொன்னதை செஞ்சுட்டேன், செஞ்சதை கொண்டு வந்து உங்கள் கையில் நிறைவேற்றி கொடுத்துட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ஒப்புமை. நம்ம வேலை செய்கிற இடங்களாக இருக்கலாம். ஒரு ஜாப் நம்ம கொடுக்குறாங்க, ஒரு வேலை நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம், போய் அங்கே என்ன பண்ணுவோம், சப்மிட் பண்ணுவோம். இந்த சப்மிட் பேருக்கு தான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒப்புவிக்கிறது அப்படின்னா. இந்த காரியங்கள் 2 விதமாக பார்க்கலாம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஒரு மனுஷன் கையில் இது கொடுக்கப்பட்டது. உலகம் தோன்றி ஆண்டவர் எல்லாவற்றையும் அழகாய் சிருஷ்டித்து 5 நாட்களும் பார்த்து அழகழகாக ஒன்றொன்னா எதெல்லாம் எங்கெங்கே இருக்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு 6வது நாளில் ஒருத்தனை படைச்சி, அப்பா இந்தாப்பா அவன் கையில் கொடுக்குறேன்னு சொல்லி அவன் கையில் கொடுத்தோன்னே என்ன பண்ணிட்டான், அவர் கொடுத்தது அவர் கையில் கொடுக்காம இன்னொருத்தன் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் கொடுத்தார்? யார் கையில்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாம் கையில் ஆண்டவர் என்ன பண்ணார், எல்லாவற்றையும் கொண்டு போய் கொடுத்து நீ என்ன பண்ணிக்கோ, போய் ஆண்டு கொண்டுக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே என்ன பண்ணிட்டான், இதை எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு போய் சாத்தாங்கல்ல பிசாசு கையில் கொடுத்துட்டாங்க. என்னைக்கு இவன் கையில் இருந்தது அவன் கையில் போனதோ அன்னைக்கே இந்த பூமியினுடைய மொத்த காரியங்களும் அவனுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வந்தது. அந்த ஒரு காரியத்தை திரும்ப அன்னைக்கே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த காரியம் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இன்னைக்கு வர்றாரு, எல்லாத்தையும் இவன் கையில் ஒப்பு கொடுத்துட்டு ஆண்டவர் போயிடுறாரு. போயிட்டு திரும்பி இங்கே வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா காரியங்கள் மாறுதலாய் முடிஞ்சிருச்சு. அந்த வசனம் சொல்லப்பட்ட 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அவர் பகலில் குளிர்ச்சியான நிலையில் உலாவும்படி வந்தோடனே அவருடைய சத்தத்தை கேட்டு இவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு வரும் அந்த வசனம். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டாச்சு, இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க, இப்படி ஆகிப்போச்சு, தண்டனையை கொடுத்துட்டு திரும்ப போகும்போது அங்கே ஒருத்தர் மேலே உட்கார்ந்துட்டுருக்கிறாரு. உட்கார்ந்துருக்கும்போது ஆண்டவர் இந்த இடத்துல தேவன் இந்த இடத்துக்கு இங்கேருந்து போகும்போது ஒரு மாதிரி போகும்போது அங்கே இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துலலாம் சொல்ல, அவர் செல்ல பிள்ளையாய் அவருடைய பக்கத்தில் இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருக்கும்போது இங்கேருந்து ஆண்டவர் சொல்கிறாரு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பரவாயில்ல நான் போகிறேன், உங்கள் மேலே திரும்பவுமா என் சித்தத்தை வைங்க அப்படின்னு சொல்லி அநேக வருடங்கள் இந்த வருஷம்னு சொல்லி ஒரு அநேக வருடங்கள் கழித்து தேவன் குறித்த ஒரு நாட்களில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, பூமியில் மனுஷனாக பிறந்து இங்கே வர்றாரு. வந்தோடனே என்ன நடக்குது அப்படின்னா எல்லா காரியத்தையும் அவருடைய சித்தத்தின்படியாக செய்கிறார். அவர் வாயை திறந்ததில் அந்த 3.5 வருஷமாக இருக்கட்டும், அந்த 3.5 வருஷம் என்னெல்லாம் செஞ்சாரோ செய்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவார், இது பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், பிதாவின் சித்தத்துக்காகவே நான் வந்திருக்கிறேன், நான் என் சுயமாக பேசலை, என் சொந்தத்திலேருந்து எதுவும் பேசலை, எல்லாமே அவர் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னு இருக்கார். அதுக்கு உதாரணமாக தான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சொல்லியிருப்பார். யோவான் 3:35 அந்த வசனத்தில் பார்த்தோன்னா, பிதா குமாரனில் அன்பாக இருந்து தம்முடையது எல்லாவற்றையும் பிதா குமாரனுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லியிருக்கேன். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் கையில் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒப்பு கொடுத்துருக்காரு. நீ போகணும், நீ என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன எல்லாரையும் ப்ரீ பிளான் பண்ணி என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து கையில் கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சி விட்டுட்டு அவர் கூடவே இருந்து அநேக காரியங்களை ஒவ்வொரு முறையும் அவர் சொல்லி கொடுத்து அவருக்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். அதான் பார்க்குறோம், எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாரு. ஒப்பு கொடுத்த எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த 23:46 லூக்கா 23:46 சொல்கிறார் இல்லையா, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். ஏன் பிதா கையில் ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல. இவரோ எல்லாரும் வேதத்தில் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பிதாவுக்கு ஒன்றா இருக்கிறார் அப்படின்னு பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் தேவனுடைய நீதி, தேவனுடைய சித்தம் அது அறிந்ததுனால அவர் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னு ஒரு சில வசனங்களை கூட நாம் வாசிக்கலாம். நம்ம ரோமர் எழுதின
ரோமனுக்கு எழுதின நிருபத்தில் பார்த்தா 8வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லி இருக்கிறது, அவரை எழுப்பினவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் என்ன உண்டாயிருக்கு? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர்னு சொல்லியிருக்கு. அவர் தன்னால் தானே செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எப்படி நம்ம குழந்தைங்க செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு போய் ஒரு பெட்ரூம்லேயோ இல்லை விளையாட போகிற காரியங்களையோ போகிற மாதிரி போயிருந்தா திரும்ப என்ன உண்டாயிருக்காது அப்படின்னா அதுக்கு அடுத்து நடக்க வேண்டிய காரியங்கள் நடந்திருக்காது. எதற்காக ஒப்பு கொடுத்தார்னா ஒப்பு கொடுக்கப்படணும். ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு 3ஆம் நாளில் உயிரோடு எழுப்பப்படணும். அப்படி எழுப்பப்படணும் அப்படின்னா ஒப்பு கொடுத்து ஆக வேண்டும். யார் இடத்துல? பிதாவின் இடத்துல. அதனால தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, என்னை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துட்றேன், குறித்த நீ அந்த 3ஆவது நாளில் என்ன பண்ணுங்கள், என்னைய உயிரோடு நீங்கள் எழுப்புங்க அப்படின்றதுக்கு அடையாளமாக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னா தன்னை ஒப்பு கொடுத்தார். 2வது ஒரு காரியம் எதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கு. பவுல் கலாத்தியருக்கு சொல்லும்போது சொல்கிறார், நமக்காக எனக்காக அவர் என்ன பண்ணார்னா ஒப்பு கொடுத்தார்னு இருக்கு. அந்த கடைசி பகுதியை மாத்திரம் வாசிக்கலாம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அவர் சொல்றாரு எனக்காக ஒப்பு. அதே மாதிரி தான் நம் ஒவ்வொருவருக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அவர் மாத்திரம் ஒப்பு கொடுக்கப்படலை, அவர் 2 விதமாக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒன்று தன்னை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். 2வது இன்னொன்று என்னென்னா நம்முடைய பாவங்களுக்காக அந்நியர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. அவர் இந்த 2 காரியமே செய்யலை அப்படின்னா நாமளும் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களைப் போல தான் வாழ்ந்து மரித்திருப்போம். நம் மரித்ததற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு நித்தியம் இருக்கிறது என்ற நம்பிக்கையே நம் வாழ்க்கையில் இருந்திருக்காது. ரட்சிப்பின்ற ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிருக்காது. இப்படிப்பட்ட நல்ல ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை நம் வாழ்க்கையில் இருந்திருக்காது. அவர் செய்த 2 ஒப்பு கொடுத்தல். ஒன்று தன்னால் படைக்கப்பட்ட ஒரு பாவ மனுஷன் கையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். 2வது அது மாம்சத்தை ஒப்பு கொடுத்தார். 2வது ஒப்பு கொடுத்தல் தன்னுடைய ஆவியை யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா பிதாவின் இடத்துல ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. முதல்ல அவர் ஒப்பு கொடுத்தது மரித்தோரிலிருந்து எழுப்பினவருக்காக ஒப்பு கொடுத்தார். 2வது ஒப்பு கொடுத்தது நமக்காக ஒப்பு கொடுத்தார். 3வது இன்னொன்று எபிரேயர் 5:8 பார்த்தோம் அப்படின்னா அந்த வசனத்தை வாசிக்கல. 8:9 எதற்காக ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா, அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அவர் பூரணரான பின்பு தமதுக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் என்னவாக இருக்கிறார்னா காரணராக இருக்கிறார். இதுக்காக தான் அவர் என்ன பண்ணார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார். அவர் பாட்டுக்கு முடிந்ததுன்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தார்னா அவரும் பூரணராயிருக்க முடியாது, அவரை விசுவாசிக்கிற நாமும் பூரணராயிருக்க முடியாது. பூரணம் எங்கே உண்டாகுதுன்னா, யார் ஒருவர் தான் சொல்லுகிற காரியங்களை செய்து முடித்து தன்னிடத்தில் திரும்ப வந்து நின்று ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் பூரணராக இருக்கிறாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். என்ன வந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ பெரிய பாடுகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் சகித்து நான் ஏற்றுக்கொண்டு அதை அனுபவித்து வந்து திரும்ப உம்முடைய சந்நிதியில் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரியங்களை தான் சொல்லியிருக்கார். பூரணர் ஆகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்தே ஆக வேண்டியதாக இருந்தது. அவர் ஒன்று பார்த்தோம், ஒப்பு கொடுத்துட்டார். யாரிடத்துலலாம் ஒப்பு கொடுத்தார் அப்படின்லாம் பார்த்தோம். ஒன்று மனுஷனிடத்தில் தன்னுடைய மாம்சத்தை ஒப்பு கொடுத்தார், தேவனிடத்தில் தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தார்? அவர் உயிர்ப்பிக்கணுன்றதுக்காக ஒப்பு கொடுத்தார். 1. 2வது நமக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். 3வது அவர் பூரணரான பின்பு நம்மளை பூரணர் ஆக்குறதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா எப்படினாலும் ஒப்பு கொடுத்துடலாமா அப்படின்னா இல்லவே இல்லை. இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்கலாம். எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டு இருக்கிறது, பழுதற்ற பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. சும்மா அவர் தன்னை ஒப்பு கொடுக்கல, அவர்கிட்ட எந்த விதமான குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி பரலோகமும் அங்கீகரிச்சது, இந்த பூமியில் உள்ள மனிதர்களும் அங்கீகரித்தாங்க. ஒரு சிலர் மாத்திரம்தான் பொய்யான சாட்சியை சொல்லி அவரை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்தாங்களே தவிர, பிலாத்து 1 டைம் 2 டைம் இல்லை 3 டைம் அவரை சந்திக்கிறான். 3 டைம் சந்திக்கும் போது அவன் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இவரிடத்தில் நான் என்ன பண்ணலை, ஒரு குற்றத்தையுமே காணவில்லை அப்படின்றான். அந்த ஒரு சில பரிசேயர்களும் அன்னைக்கு இருந்த மனிதர்கள் மாத்திரம்தான் இல்லாத ஒன்று அவர் மேலே வச்சு சொல்ல முடிஞ்சதை தவிர வேறு ஒரு குற்றத்தையும் ஒரு பழுதையும் அவரிடத்துல காண முடியவே இல்லை. அப்படிப்பட்ட பழுதற்ற பலியாய் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஒப்பு கொடுத்தார். எதற்காக ஒப்பு கொடுத்தாருன்னா,
நமக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ரெண்டாவது அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த லூக்கா 23:46 அவர் ஒப்பு கொடுத்ததில் ஒரு பெரிய விசேஷமான ஒரு காரியம் இருக்குது. ஒரே வார்த்தை தான், ஆனால் மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஊட்டு வார்த்தை. இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். மகா சத்தமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா எப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பையன் ஒரு ரேஸில் ஓடுறா, இல்லை ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறாங்க, ஒரு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வெளியே அப்பாவோ யாரோ ஒரு அம்மாவோ யாரோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை ஜெயிச்சுட்டு வந்தோடனே அங்கேருந்து என்ன சொல்லுவான்? சத்தமாக கூப்பிட்டு, அப்பா நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன். அம்மா நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் கூப்பிட்டு அவர் என்ன சத்தமாக சொன்னார்னு கூட இல்லை, அது வசனம் எனக்கு வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. கூப்பிட்டு சொன்னாராம்மா, பிதாவே நான் என்ன பண்ணிட்டேன்? ஜெயிச்சிட்டேன். நீங்கள் சொன்ன காரியங்கள் என் வாழ்க்கையில் முற்றிலுமாக நிறைவேறிச்சு. இன்னும் 2 மத்தேயுல பார்த்தோன்னா 27:50 சொல்லப்பட்டு இருக்கிறது, மகா சத்தமாய் கூப்பிட்டார்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 15:37 அதே வசனம் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு என்ன சொன்னார்? என் ஆவியை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த 7 வார்த்தைகளில் 2 இடத்துல தான் ஆண்டவர் மகா சத்தத்தை யூஸ் பண்ணியிருப்பார். ஒன்று, அவர் கைவிடப்பட்ட உடனே தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணார்னா, அந்த உடலில் அவ்வளோ வேதனைகளும் அவ்வளோ வலிகளும் பாரங்களும் இருந்த போதிலும் அதை பொருட்படுத்தாமல் கூடவே இருந்த ஒருத்தர் கூட இல்லைன்னு உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, அவரால் தாங்க முடியாமல் கதறாரு, கூப்பிடுறாரு, மகா சத்தமாக கூப்பிடுகிறார். 2வது இங்கே சொல்கிறாரு, அங்கே விட்டுட்டு போனதுனால கூப்பிட்டாரு. 2வது இங்கே சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சதுனால மகா சத்தமாக கூப்பிட்டு சொன்னாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்மை தமக்காக ஒப்பு கொடுத்தது போல் நாமும் நம்முடைய வாழ்க்கையை அவருக்காக ஒப்பு கொடுக்கணும். ஆதாம் மாதிரி தான் எல்லாத்தையும் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம ஆதாம் மாதிரி வாழ போகிறோமா, இயேசு கிறிஸ்து மாதிரி வாழ போகிறோமா அப்படின்றது நம்முடைய கரங்களில் இருக்குது. ஆதாம் மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்னா அவரும் துக்கப்படுவார், நம்முடைய வாழ்க்கையும் பரிதாபமாக முடியும். எல்லாமே நமக்கு முன்பதாக இன்றைக்கி கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கு, நமக்கு முன்பதாக எல்லாமே நமக்கு முன்பதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னது போல் மரணத்தையும் ஜீவனையும் உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக காரியங்கள் நம் வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழ வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் நம் வாழ்க்கைக்கு முன்பதாக இருக்கிறது. நாம் எதை செலக்ட் செய்கிறோம் அப்படின்றது தான் மேட்ரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மையான காரியங்களை செலக்ட் செய்வோம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பழுதற்றதாய் பாதுகாத்து அதை எந்த விதமான பழுதான காரியங்கள் வரும்பொழுதும் அதிலிருந்து நம்ம விலக்கி காத்து கொண்டு தம்முடைய ஆவியை பரிபூரணமாய் கொடுத்த தேவனிடத்தில் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஒரு நாளும் நாம் யாரும் அந்த காரியங்களிலிருந்து தவறிவிடாதபடி பார்த்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.